தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களின் தமிழ் தேசியம் தமிழருக்கானதா இல்லை தமிழர்களுக்கு எதிரானதா, அதை பற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். அதை பற்றி சொல்றதுக்கு முன்னால ஒரு சில விடயத்தை தமிழர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் நான் ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர். நான் ஏன் தமிழர் அரசியல்னு சொல்றேன், தமிழ் தேசியம்னு சொல்லாம அப்படிங்கிறத நான் காணொலியில பதிவு பண்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர் இனத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர் இனத்தவர்களை எந்த ஒரு அரசியலிலும் அதிகாரத்திலும் வரவிடாமல் பார்த்து கொள்வது இங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு ஆளுமைகளும் வடுக தெலுங்கு அமைப்புகளும் தான். அதுதான் திமுக, திக. இந்த இரண்டுமே தமிழர் இனம் எழாமல் பார்த்துக்கொள்வதற்கு இன்று வரை எல்லா வகையான இடையூறுகளும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்துட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இவங்களை அழித்தொழிக்காம தமிழரிடம் ஒருபோதும் தமிழர் இனத்திற்கான எந்த ஒரு விடயமும் தமிழகத்துல வராது அப்படிங்கிறத தமிழர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படி இவங்க தமிழர்களை ஆளுமை செய்யறாங்க அப்படிங்கிற அந்த நுண்ணரசியலையும் தமிழர்கள் உள்வாங்கணும். அப்பதான் மொத்தமா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். இவங்க என்ன பண்றாங்க, 5.6% தான் தமிழகத்துல இருக்காங்க. ஆனா 85% இருக்கக்கூடிய தமிழர்களை இவர்களால் எப்படி ஆளுமை செய்ய முடிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் இல்ல, இவங்க நேருக்கு நேரா நின்று நம்மளோட சண்டை செஞ்சு அரசியல்ல நீயா நானா அப்படின்னு பேசினா இவர்களால் வெல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்துவிடும். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்க, இவங்க ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தியல் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துட்டு நானும் தமிழன் என்கிற போர்வையில் வெவ்வேறு விதமான தமிழர் இன துரோக சித்தாந்தத்தை உருவாக்கி, அந்த சித்தாந்தம் பின்னாடி நின்று கொண்டு தமிழர்களை மூலசலவை செய்து முட்டாளாக்கி, தமிழர்கள் தங்களுடைய ஜாதி தங்களுடைய இன அடையாளமான ஜாதியை தமிழர்களாலேயே புறக்கணிக்க வைத்து, யாரு தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழகத்துல எங்கேயுமே யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்து கொண்டு இவர்கள் எல்லா இடத்திலும் ஊடுருவி அந்தந்த அமைப்பில், அந்தந்த கட்சியில், அந்தந்த நிறுவனத்தில் இவர்கள் தலைமையாக உட்கார்ந்து கொண்டு இன்று வரை தமிழர்களை ஆளுமை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படிங்கறத தான் தமிழர்கள் இந்த நுண்ணரசியலை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு கேவலமான சித்தாந்தம், அதாவது இவங்க யார குறிப்பா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இங்க இந்த வடுக தெலுங்கு லாபி இந்த தமிழகத்துல தமிழர்களை வீழ்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மைனாரிட்டி அரசியல். அதாவது இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும், ஏன்னா இவங்களுக்கு என்னைக்குமே தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, எல்லா தேசிய இனங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு என்னைக்குமே ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம இங்க ரொம்ப கம்மியா இருக்கும், நமக்கு என்னன்னாலும் பிரச்சனை வரும், அதனால நம்ம எப்பவுமே நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இதுல அவங்கள மட்டும் சொல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. அப்ப இவங்க இவ்வளவு ஒரு வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய தமிழர்களை வீழ்த்தணும் அப்படின்னா இவங்க கையில் எடுத்த ஆதியம் தான் இந்த மைனாரிட்டி அரசியல். அதுக்கப்புறம் தமிழர் வரலாற்றில் இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் அவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் பிற இனத்தவர்கள், இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இவர்களோட தான் எப்பவுமே நிப்பாங்க. இவங்களுக்கு துணையாக தான் செயல்படுவாங்க. இவங்க தான் எல்லா அமைப்புலையும் பெருவாரியாக பொறுப்புகள் வச்சிருப்பாங்க. இவங்க தான் அந்த சித்தாந்தத்தை பரப்புவாங்க, தமிழர்களை முட்டாளாக்கி இறுதியாக அவர்கள் யாரு, அவர்கள் தமிழர் இல்லாதவர்களான்னு சொல்லாமலேயே இந்த சித்தாந்தத்தை முன்னாடி வச்சு தமிழர்களை இன்ன வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு இத்தனை வருடம் கழித்து புரிந்ததுனாலதான் இப்ப இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் இங்க நடக்கக்கூடிய நுண்ணரசியல். சரி, இப்ப தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை நான் ஏன் சொல்லல அப்படின்னு, ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகாவளி கோட்பாடு. என்னடா தமிழ் தேசியம் பேசிட்டு ஆகாவளி கோட்பாடு அப்படின்னு சொல்றான்னு தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே தமிழர் இன துரோகியான ராமசாமி நாயக்கனை படிச்சுட்டு வந்துதான் இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்லையே உங்க உள்ள குதிச்சு, உண்மையான தமிழர் அரசியல் இவங்க பேசுறது இல்ல, தமிழ் தேசியத்துக்கான உண்மையான தமிழர் இனத்தவர்களையும் இவங்க அடையாளப்படுத்துறது இல்ல, உண்மையாகவே தமிழர் இனம் என்னவாக ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்ல. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் நிலைமை. நீங்க நல்லா பாருங்க,
இப்ப சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு முன்னால தமிழ்நாட்டில் தமிழ் தேசியமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா இருந்தது. ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு கோட்பாடை உருவாக்கி இதுதான் தமிழ் தேசியம்னாரு. அப்புறம் இந்த வீணா போன திருமுருகன் காந்தி தமிழர் இனத்திற்கு எதிரான கோட்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல இதுதான் உண்மையான தமிழ் தேசியம்னு அந்த ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் திருமாங்கிற ஒரு ஆளு வந்து இல்ல ஜாதியை ஒழிப்பதுதான் உண்மையான தமிழ் தேசியம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அந்த ஒரு தமிழ்நாட்டை வந்து தனியா இந்தியால இருந்து பிரிக்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு உருட்டிட்டு தெரிவாங்க. அதாவது தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கி வைத்து தமிழ் தேசியம் என்றாலே தமிழகத்தில் வெல்ல முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் இவங்க செய்யற அயோக்கியத்தனம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு எப்ப இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாலேயே 2009 நம் இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்த தமிழக அரசியல்ல 2009 இனப்படுகொலை நடக்கும்போது ஏன் இவன் வேடிக்கை பார்த்தான், ஏன் வந்து இவனுக்கு வந்து அந்த இன உணர்வு இல்லை, ஏன் வந்து நம்ம தமிழர்களை காப்பாத்தல அப்படிங்கிற அந்த வெறியில தான் இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல தான் திரு சீமான் அவர்கள் நான் தான் தமிழ் தேசிய காவலன், இனி இந்த தமிழர்களுக்கு இன பாதுகாவலனாக நான் தான் இருக்க போகிறேன் என்று எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே இந்த என்ன சொல்றது பிரகடனப்படுத்தி தமிழ் தேசியம் தான் இனி, நான் திமுகவை அழிக்காம விட மாட்டேன், காங்கிரஸ் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்கு அதாவது நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ அதை எல்லாத்தையுமே பேசின ஒரு நபர் தான் இந்த சீமான் 2009 காலகட்டத்தில். அதை நம்பி தமிழர் அரசியல் பேசக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லோருமே வந்து சீமான் அவர்கள் பின்னால நின்னோம் நாம் தமிழர் என்று. அதுல நானும் ஒருத்தன். நானும் நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டு நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய வரலாற்று ரீதியாக அதுக்கப்புறம் தான் ஆய்வு பண்ண யாரு என்ன ஏன் இப்படி நடக்குது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஒரு ஸ்பார்க் வந்து அவர் பத்த வச்சார். அதுல நான் மாற்று கருத்தே சொல்லல. 2016 தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் திரு சீமான் அவர்களின் தமிழ் தேசியத்தில் நிறைய விஷயங்கள்ல வந்து நான் உடன்பட்டேன். அதாவது திமுகவை அழிக்கணும் பாரு, காங்கிரஸை ஒழிக்கணும் பாரு, அதுக்கப்புறம் வந்து தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து சரியாக தான் இருந்தது. உண்மையிலேயே வந்து வரலாற்று ரீதியா பார்த்தா நம்மளை அழிச்சிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுமையில் இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் தான். அதாவது கிட்டத்தட்ட அந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்து தெலுங்கு நாயக்கர்கள் இங்கே வந்து ஆளுமை செய்ததால் அவர்கள் இன்னும் அந்த விடயத்தை அவர்களே கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களை இன்ன வரைக்கும் மேல வரவிடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்ப புரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. சரி, 2016க்கு பிறகு இவர் திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை எப்படி முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்னு வந்து நம்ம அவரோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிசுறு தட்ட ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தமிழ் தேசியங்கிறாரு, ஆனா தமிழ் தேசியத்துல தமிழரை அடையாளப்படுத்த மாட்டாரு, ஜாதியை ஒழிக்கணும் பாரு, ஜாதிய மலம் பாரு. அதாவது தமிழர்களுடைய இன அடையாளத்தையே அழிக்கிறது தான் திராவிடத்தோட திட்டம், திராவிட சித்தாந்தத்தோட திட்டம். அதே சித்தாந்தத்தை இவர் நவீன வடிவில் இவர் கையில் எடுத்துக்கிட்டு வர்றார். இவரும் ஜாதி ஒழிப்பு பேசுவார். திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களும் ஜாதி ஒழிப்பு பேசுவான். இவரும் ராமசாமியை தூக்கி பிடிப்பாரு. திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க ராமசாமியை தூக்கி பிடிப்பான். திமுக என்னெல்லாம் நிலைப்பாடு எடுக்குதோ அதே நிலைப்பாடை இவர் வந்து நாம் தமிழர் என்று நிலைப்பாடு எடுப்பார். அதுல வந்து எந்த இடத்துல நியாயம் இருக்கு, எந்த இடத்துல இது சரியா தப்பா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் என்னென்னலாம் செய்யறானோ அதே தான் இவரும் செய்வாரு. அப்புறம் எப்ப பார்த்தாலும் தனித்து போட்டி இன்ன வரைக்கும் அந்த தனித்து போட்டி தான். காரணம் என்னன்னா, ரெண்டுமே ஊழல் கட்சி, இவங்களோட வந்து நான் கூட்டணி வச்சா எனக்கு வந்து அது கேவலம், நான் தனிச்சு தான் நிப்பேன் அப்படிங்கிற அந்த தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு அரசியல். இவர் எந்த காரணத்திற்காக தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இவர் கட்சி ஆரம்பிச்சாரு? திமுக ஒழிப்பு, திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் ஒழிப்பு, இதுதான். ஆனா இன்ன வரைக்கும் இவர் திமுகவை எதிர்த்தாரோ இல்லையோ, காங்கிரஸ் எதிர்த்தாரோ இல்லையோ, தமிழகத்துல யாரெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ கட்சியை வைத்துக் கொண்டு அவர்கள் அனைவரையும் இவர் மிக கொடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இவ்வளவு வருஷங்களாக சீமானை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விதமா இருக்கு. அதாவது எடப்பாடியை வந்து ரொம்ப கேவலமா விமர்சிப்பார். வேற யாரெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ, குறிப்பா இவர்கள் திமுக விமர்சித்ததை விட அதிமுகவை தான் இன்ன வரைக்குமே ரொம்ப கேவலமா விமர்சிச்சிருக்கிறார். அதனுடைய பாணியில் இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் தமிழனுங்க. இவர் தமிழ் தேசியவாதி. ஒரு தமிழ் தேசியவாதி இன்னும் ஒரு தமிழனால்
நடத்தப்படும் ஒரு கட்சியை இவ்வளவு கேவலமா விமர்சிப்பதுதான் இவர்கள் தமிழ் தேசிய கொள்கைனா, அப்ப அடிப்படையே இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது உண்மையாகவே தமிழ் தேசியம், அதனாலதான் நான் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்ல நான் பயன்படுத்த மாட்டேன், தமிழர் அரசியல் தான் பேசுவேன். ஏன்னா தமிழர் அரசியலோட அடிப்படை என்ன அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும். உங்க சித்தாந்தம் கொத்தாந்தம் எல்லாத்தையும் தூக்கி வைங்க. தமிழ் தேசியத்துக்காக நான் வரேன் அப்படின்னா உங்களுடைய அடிப்படை கொள்கவே என்னவா இருந்திருக்கணும்? நான் வரணும் இல்லையோ தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், அதற்காக நான் உழைப்பேன், அதற்கான விஷயத்த நான் முதல்ல என்னோட இனத்தை ஒரு தமிழன் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீயா நானான் சண்டை போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான தமிழர் அரசியல் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, வந்தா நான் மட்டும்தான் பேசுவேன், வந்தா தமிழ் தேசியம் என்றாலே நான் ஒருத்தன் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த தமிழ் தேசியத்தை மக்கள் எப்ப அங்கீகரிச்சு என்னை தூக்கி முதலமைச்சரா உட்கார வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உண்மையான தமிழர் இனத்தவர்களுக்கு எல்லாமே செய்வேன் அப்படிங்கிறது இது ஒரு ஆகாவளி கோட்பாடு. இந்த ஒரு விடயத்தை தான் இன்ன வரைக்கும் சீமான் செஞ்சுக்கிட்டு வராருன்னு எங்களுக்கு தோணுது. 15 வருஷம் ஆச்சுங்க, இன்ன வரைக்கும் இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சிக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது, பெரு அளவு கிடையாது, கட்சியை ரொம்ப பெருசா வளர்க்கவும் கிடையாது. கட்சியில யாரெல்லாம் உண்மையாக தமிழ் தேசியம் தமிழர் இன உணர்வாளர்கள் இருந்தார்களோ அனைவரும் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இந்த கல்யாண சுந்தரம் அவர்களாக இருக்கட்டும், காளியம்மாளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்சியிலிருந்து தூக்கிடுவாங்க. இவரை மேல வைத்துக்கொண்டு இவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு சில குரூப் தான் இன்னும் இந்த கட்சியில ஓட்டிக்கிட்டு இருக்கு. மீறி எல்லாருமே இந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. தமிழர் இன உணர்வாளர்கள் உண்மையாகவே தமிழுக்காகவும் தமிழர் இனத்திற்காகவும் வந்த யாருமே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில கிடையாது. அப்புறம் பொய் வரலாறு பேசக்கூடிய கும்பல்கள் எல்லாமே இன்னைக்கு நாம் தமிழர்ல தான் இருக்காங்க. அதை தான் தமிழர் வரலாறுன்னு அவங்க பேசுறாங்க. அந்த பொய் வரலாறுக்கு சொம்படிச்சு இவர் மேடையா அந்த பொய் வரலாறை பரப்புற வேலையை சீமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் வெள்ளாளர்களின் வரலாறை அதாவது பல்லர்கள் உருவாக்கி வைத்த பொய் வரலாறுகளை இவர் வரலாறு தமிழர் வரலாறுன்னு பேசி ஏகப்பட்ட வரலாற்று ரீதியான தமிழர் வரலாறையே மாற்றக்கூடிய செயல்களை செய்தவர் எப்படி ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பொய் வரலாறுக்கு இவர் சொம்படிக்கிறார். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் 2016 இருந்து இப்ப வரைக்கும் சீமான் அவர்கள் கிட்ட இருந்து நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். அதாவது இவர் ஏதோ சொல்றாரே தவிர்த்து திமுக என்ன சித்தாந்தம் வைத்திருக்கிறதோ அதே சித்தாந்தத்தை தான் இவர் நாம் தமிழர் என்று பேசுகிறாரே தவிர்த்து ஒன்னும் பெரிதாக வேறுபாடு கிடையாது. இன்னைக்கு ராமசாமி எதிர்ப்பும் கூட திரு விஜய் அவர்கள் அங்க ராமசாமிங்கிற ஒரு பிம்பத்தை எடுத்து கொண்டு வந்ததுனால எங்க இன்னொருத்தன் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் இவரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ராமசாமி எதிர்ப்பை இன்னைக்கு தூக்கி பிடிச்சுக்கிட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ராமசாமி எதிர்க்கிறது அடிக்க வேண்டிய விஷயம் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல, தூக்கி போட்டு மிதிக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க இத்தனை 15 வருஷம் அம்னிஷியால இருந்தீங்களா? நீங்க என்னைக்கு இந்த நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிச்சீங்களோ அடுத்த வருஷம் நீங்க இந்த ராமசாமி நாயகனுக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எல்லா தமிழ் தேசியவாதிகளும் கத்தி கதறணும். என்னத்துக்கு அவனை தூக்கி பிடிக்கிறீங்க, அது தப்பு, அது தவறு, தமிழ் இனத்தை கேவலப்படுத்தினவனை நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் காணொலியில பேசியிருக்கோம். அப்பெல்லாம் வராத புரிதல் திரு விஜய் அவர்கள் வந்த பின் திடீரென்று உங்களுக்கு நான் 15 வருடம் கழித்து ராமசாமியை பற்றி தெரிந்து கொண்டேன், இப்ப பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுன்னு பேசினா அதை பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க உணர்வு ரீதியாக பேசுறோம், நீங்க பேசுறது உங்க அரசியல் சுயலாபத்திற்காக பேசுறீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உண்டு. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள தமிழர் இனத்தவர்களை எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கவில்லை. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் தமிழ் உங்க அரசியலுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஜாதிக்கும் அந்த மதத்திற்கும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க குரல் கொடுப்பீங்க. ஒட்டுமொத்த தமிழர் ஜாதிகளுக்கும் நீங்க இன்ன வரைக்கும் உருப்படியா பேசல அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு எடுத்துக்காட்டே நான் சொல்லுவேன், எல்லா இடத்துலயும் முத்துராமலிங்க தேவர்னு பேசுவீங்க, ஆனா வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு உங்க வாயிலிருந்து வரவே வராது. எங்கேயுமே அதாவது வெள்ளாளர்கள்ல பிள்ளை பட்டம் இருக்கிறவன் எவன்லாம் இருக்கானோ எல்லாருக்குமே உங்க தரப்புல இருந்து வரக்கூடியது சிதம்பரனார், கியாபே விஸ்வநாதனார். ஆனா அவங்க பேத்தி மட்டும் உங்க கட்சிக்கு வேணும், கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க, கியாபே விஸ்வநாதன் பிள்ளையோட பேத்தி. சோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நிறைய முரண்கள் இருக்கு, நிறைய நேர்மை இல்ல, நிறைய தமிழ் தேசியங்கிற பேர்ல நிறைய உண்மையான தமிழ் தேசியம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு நான் குறிப்பா ஒன்னே ஒன்னு சொல்றேன்.
எப்பெல்லாம் வந்து நீங்க தமிழர் இனத்திற்காக பேசணுமோ எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் தமிழர் இனத்திற்காக நின்னது கிடையாது. உதாரணத்துக்கு இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவன் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவன் வரக்கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய தமிழர் அரசியல் பேசுபவங்க, தமிழ் தேசியவாதிகள்லாம் எதிர்த்தாங்க. நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவனுக்கு ஆதரவா பேசுனீங்க. சைவம் வைணவம் தமிழர் சமயம் நரம்பு படைக்க ஊம்பிங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க வந்து மாட்டுக்கறியை குடிக்கணும், மாட்டுக்கறியை திங்கணும், மாட்டுக்கறியை தின்னாதான் கெத்து, மாட்டுக்கறியை சாப்பிட்டு அப்படி ரெக்கையை விரிச்சுக்கிட்டு நடக்கணும்பீங்க. அப்ப இங்க யார் பைத்தியக்காரங்க? தமிழர் ஆன்மீகத்தில் மாடு என்பது ஒரு புனிதமான விடயம். மாடுகளை தெய்வமாக பார்ப்பவர்கள் தமிழர்கள். ஆனா நீங்க சைவம் வைணவத்தையும் ஒரு பக்கம் தூக்கி பிடிப்பீங்க, இன்னொரு பக்கம் மாட்டுக்கறியை தின்னாதான் தமிழம்பீங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு முரணான ஒரு விஷயம். இதெல்லாம் அயோக்கியத்தனம் தானே. அப்புறம் முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு நீங்களா ஒரு முருகனுக்கு ஒரு செலவழிக்க. எங்க முன்னோர் என்ன முட்டா பயல்களா? அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை என் முன்னோர் வடிச்சது. அந்த உருவத்தை மாத்துறதுக்கு நீங்க யாருங்க? சீமானவர்கள் கிட்ட ஒரு கேள்வியா வைக்கிறேன். இத மாதிரி நீங்க இயேசுவோட படத்தை மாத்திருவீங்களா? இல்ல நீங்க அல்லாஹ்க்கு தான் உருவம் கொடுத்துருவீங்களா? தமிழனுடைய வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலையை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? முப்பாட்டம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சிலையை மாற்ற வேண்டியது உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது. உண்மையிலேயே உங்க முப்பாட்ட முருகனுக்கு பிரச்சனை வந்தா இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேற வேலை இல்லை, என்ன வேலை இல்லை, அப்ப நீங்க போய் பண்ணிருக்கணும். திருப்பரங்குன்ற விஷயம் நியாயமான விஷயம், தமிழர்களுக்கு தேவையான விஷயம். தமிழர்கள் மண்ணு, அது தமிழர் மலை, அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏற்றுவது தமிழர்களுடைய உரிமை. அந்த தமிழர்களுடைய உரிமைக்கு எதிராக நின்று நீங்க இஸ்லாமியனுக்கு கூஜா தூக்குனீங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்க்காம போங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா முதல்ல வந்து நீங்க தமிழர்களுக்கு அது சரியா தப்பா அந்த விஷயத்திலேயே வந்து நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்க சுயலாப அரசியலை தான் நீங்க வச்சு எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பேசுவது உண்மையான தமிழ் தேசியம் இல்லை. இப்ப சொல்லணும் அப்படின்னா அந்த பராசக்தி படம் அது ஒரு குப்பை, பொய் வரலாறு, போலியான வரலாறை உருவாக்கி அதைத்தான் வந்து மொழி வரலாறுன்னு பேசி நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு விமர்சனம்? எங்களுக்கு வந்த கோவம் ஏன் உங்களுக்கு வரல? சிவகார்த்திகேயன் தமிழ் வாழ்கான்னாரா, இவரே உங்களுக்கு வந்து நீங்களே சொன்ன மாதிரி இருந்தா கேவலமா இல்ல இப்படிலாம் பேசுறதுக்கு? அப்ப நீங்க யாருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் தமிழ் தேசியமா? எந்த திமுகவை அழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்களோ அந்த திமுக வீட்டு வாசல்லையே போய் உட்கார்ந்து அவங்களுக்கு கையையும் கொடுத்து பேசிக்கிட்டு வரீங்க. இதுதான் நீங்க திமுகவை எதிர்க்கிற லட்சணம். இன்னைக்கு ஒரு மானத்தமிழன் உண்மையாவே வந்து உணர்வோட அந்த கன்னட கொடியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது ஏதோ ஒரு இதுல கையை வச்சுட்டான். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுமை செயல அவரை வந்து கண்டிப்பா அடிப்பாங்க, ஒடுக்குவாங்க, சிறைக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு. அப்போ ஒரு தமிழ் தேசியவாதியை நீங்க எப்படி சிந்திச்சிருக்கணும்? நான் இருக்கேன்டா உனக்கு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா நீ ஒரு தமிழனை வந்து நீ தவறே பண்ணியிருந்தாலும் மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழனை எங்கெங்கெல்லாமோ அடிக்கிறானுங்க. கண்ணா பின்னான்னு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால கூட 10 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு தமிழ் ஓட்டுநரை தாக்கியிருக்காங்க, அரைஞ்சிருக்காங்க. அதுக்கு அந்த மாநிலம் எந்த ஒரு வழக்கம் அவங்க மேல பதிவு செய்யல. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தன் வந்து தமிழனை கேவலப்படுத்துவான். தமிழன் ஏன் எதுக்குன்னு கேட்டா அடிச்சா அது சட்டம் வந்து தமிழன் மேல பாயுமே தவிர்த்து அவர்கள் மேல பாயாது. இதுக்கு குரல் கொடுக்க வேண்டியது தமிழ் தேசியவாதிகள். நீங்க கொடுத்தீங்களான்னா கிடையாது. ஏன்னா அவர் வளர்ந்துருவாரு. கேவலமான அரசியல் இல்லையா அது உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன தமிழ் தேசியவாதி? தமிழர் இனத்திற்கு எதிராக இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமா உங்களுக்கு நொன்ன, பாரஞ்சித்து உங்களுக்கு தம்பி, விஜய் அவர்கள் எதிரி, எடப்பாடி எதிரி. இதுக்கு பேரு ஒரு தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்தை நம்ப வேண்டும். நீங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தமிழர் இனத்திற்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு வேற நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயம், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கா? சுத்தமா கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திராவிட துரோக சித்தாந்தம் பொய் வரலாறுகளை உருவாக்குகிறது, ஆரிய சித்தாந்தம் பொய் வரலாறுகளை அங்கீகரிக்கிறது, சீமானின் தமிழ் தேசிய சித்தாந்தம் இதற்கு இந்த பொய் வரலாறுகளை பரப்புகிறது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்.
உண்மையாகவே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 60 வயசுங்க. இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு 60 வயசு. கிட்டத்தட்ட 20 வருஷம் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் வரவிடாம பார்த்துக்கிட்டீங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் 80 வயசு வரைக்கும் நான் தனிச்சு தான் நிற்பேன்னு கத்திக்கிட்டு கிடப்பீங்க. அப்ப உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் எல்லாரும் உங்களை நம்பி உங்க பின்னால வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை, 35 வருஷங்கிறது ஒரு தலைமுறை, 35 வருஷமா ஒரு தலைமுறையை நீங்க ஒரு தலைமுறையை உங்க பின்னால நிறுத்தி கொண்டு தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலை வளர விடாமல், தமிழ் தேசிய அரசியலுக்கு அதிகாரம் கிடைக்க விடாமல் பார்த்து கொள்ளும் ஒரு கேவலமான வேலையை தான் இன்னைக்கு சீமானின் தமிழ் தேசிய அரசியல் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நான் அவங்க மேல வைக்கிறேன். ஏன்னா தனிச்சு நிற்கிறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம், அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க தனிச்சு நின்று சத்தியமா வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறது கிடையாது, அது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா நீங்க கடைசியில் அந்த பழியை தூக்கி மக்கள் மேலேயே போட்டுருவீங்க. நான் எவ்வளவோ பேசினேன், இந்த மக்கள் வந்து ஏத்துக்கல அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்களுடைய நோக்கமே நீங்க உண்மையாகவே தமிழர் அரசியல் என்கிற பெயரில் தமிழர் நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்ய மறுக்கிறீங்க. அதுக்கு தமிழர்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால் அதெல்லாம் நடந்துவிடும். அது கிடைத்து விடக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? தமிழ் தேசியத்துக்கே நான் தான் அத்தாரிட்டின்னு வெளியே காமிச்சுக்கணும். தமிழ் தேசியம்னாலே தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் சீமான் என்கிற ஒரு பேர் தான் இருக்கணும்னு நீங்க பிரகடனம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களை மீறி எவனும் வளர்ந்துடக்கூடாது, உங்க கட்சியிலையும் யாரும் வளர்ந்துடக்கூடாது, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்சியும் என்னைக்குமே வந்து ஜெயிச்சிடக்கூடாது. இது எல்லாத்தையும் தான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வெவ்வேறு விதமா பேசி நான் அதை நடத்துறேன் இதை நடத்துறேன் அப்படின்னு தமிழ் தேசிய சிந்தனையை ஒரு இடத்துக்குள்ள அப்படியே கூட்டிட்டு வந்து காயடிச்சு வச்சு உங்க பின்னால உட்கார வச்சு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வளர விடாம இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது தான் உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய இனத்துரோகம் செஞ்சிருக்கீங்க போன தேர்தலில். உண்மையான தமிழ் தேசியவாதியாக சீமான் இருந்திருந்தால், தமிழர் அப்படிங்கிற ஒரு இன உணர்வு இருந்திருந்தால், இந்த நாம் தமிழர் கூட்டணியோட நின்று கொண்டு இந்த நாம் தமிழரும் அதிமுக என்கிற தமிழர் கட்சியும், அவங்க தமிழர் கட்சினா என்ன, ஒரு தமிழர் அந்த கட்சி நடத்துறாரு, அவ்வளவுதான். அதுக்கு சித்தாந்தம் அது இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு தமிழர் இங்க ஒரு அதிமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, நீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல இருக்கீங்க. என்னதான் சித்தாந்த முரண்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் நீங்க அதிமுகவோட நின்றுருந்தீங்கன்னா இந்த 5 வருஷம் திமுக என்கிற வடுகு தெலுங்கு கட்சி தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. ஏன்னா உங்க வாக்கு 8%, திமுகக்கும் அதிமுகக்கும் உள்ள வேறுபாடு வந்து இந்த 8%க்கும் கம்மியானது தான். அப்ப ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழன் ஆளுமைக்கு வரவிடாமல் பார்த்து கொண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி. நீங்க வளர்ந்துகிட்டு வரீங்கன்னு வெளியே பெருமையா சொல்லிக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்ததுங்கிறது தான் என்னோட கேள்வி. உங்களுக்கு அடிப்படையாவே அந்த சிந்தனை இல்லை. நீங்க மட்டும்தான் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்தாதான் தமிழ் தேசியம், நீங்க வந்தாதான் தமிழர் அரசியல்னு ஒரு விஷயத்தை நீங்களா நினைச்சுக்கிட்டு தமிழர்களை காயடிச்சுக்கிட்டு வரீங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். உங்க பின்னால இன்னியும் தமிழர்கள் வந்து நின்னாங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கும் தமிழ் தேசிய சிந்தனை என்பது தமிழர் மண்ணில் வரப்போவதே கிடையாது. அதை வரவிடவும் நீங்க மாட்டீங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காயடிச்சு வச்சு உட்கார வச்சிருக்கீங்க. உண்மையா எவனாவது பேசினா கட்சியை விட்டு வெளியே துரத்துடுறீங்க. நீங்களும் கட்சியை வளர்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கட்சியிலையும் யாரையும் வளர்க்க மாட்டேங்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது. நீங்க போன தேர்தலில் அதிமுகவோட நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அதை தடுத்துட்டீங்க. அதை வீராவேசம் பேசி மக்களை எப்படி முட்டாளாக்கணுமோ அந்த மாதிரி பேச்சு திறமையை வச்சு நீங்க பேசி பாத்தீங்களா, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னா அது இதுன்னு பேசி ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவையே இல்லாத ஒரு ஆணியை வந்து நீங்க வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இனி தமிழர்கள் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொருத்தரும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏப்பா நீ இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுற, சரி தமிழர் அரசியல் பேசுற, நீயே வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானம்பாங்க. தமிழர்களே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இவ்வளோ வலிமையாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் 4 பேர் தான். 4 பேருடைய சிந்தனை, 4 பேருடைய அந்த ஆற்றல் தான் இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கி அவன் உலகத்துக்கே வந்து தனி காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால பேசக்கூடிய கருத்தியல் மக்கள் மத்தியில எப்படி போய் சேருது, அந்த கருத்தியல் மூலமாக யாரெல்லாம் உருவாகுகிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கே
இந்த கருத்தியல் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா இதுதான் நாளைக்கு நிக்கணும். தமிழர் இனம் காக்கப்பட வேண்டும் என்றால் இதுதான் நம்ம செஞ்சாகணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தமிழர் இன அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கணும். தெளிவா இவனுங்க இந்த திராவிடனுங்களும் இந்த தீகா கும்பலும் இந்த திமுக கும்பலும் எதெல்லாம் வச்சு தமிழர் இனத்தை அழிச்சானோ அதை எல்லாத்தையும் தமிழர் இன அரசியல் சித்தாந்தத்தில் நம்ம கொண்டு வரணும். முதல் திமுக அழிப்பு, தீகா அழிப்பு, அப்புறம் தீகாவின் அடையாள அழிப்பு. இந்த ராமசாமி நாயக்கன்கிற அந்த ஒரு பிம்பமே தமிழகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. கூட்டணி தமிழர்களோட மட்டும்தான். ஜாதிய புரிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஜாதிய அடையாளங்கள் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும். பொய் வரலாறு எவன் சொன்னாலும் அதை எதிர்க்கணும். உண்மையான வரலாறுகளை பரப்பணும். தமிழர் இனத்தை மீட்பது, தமிழர் இனத்தை மீட்பது, தமிழர் அடையாளங்களை நிறுவுவது, தமிழர் உரிமையை மீட்பது, ஜாதிய ஊழல்களை களைவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, தமிழர்களுக்கு வரலாறுகளை கற்பிப்பது, பார்ப்பனர் தமிழர். அப்புறம் இந்த இடபிள்யூஎஸ் எல்லாம் எதிர்த்துட்டு இருப்பானுங்க. எல்லாத்துக்குமே சம்பந்தமே இல்லாம பாப்பான்னு கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் ஓசி என்கிற பட்டியலில் கிட்டத்தட்ட 70 ஜாதிகள் இருக்கு. அதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது தமிழ் ஜாதிகள். அந்த ஒட்டுமொத்த தமிழ் ஜாதிகளுக்கும் இடபிள்யூஎஸ் தேவை. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சீமான் எதிராக நிற்பாரு. தமிழ் தேசியம் பாரு கேட்டா. ஆனா தமிழ் ஜாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை கிடைக்க விட மாட்டாரு. இது யாரோட சித்தாந்தம்னா இந்த கேடுகட்ட திராவிட சித்தாந்தம். அதை தான் இந்த இவரும் தூக்கி பிடிச்சி சுத்துவாரு. அப்புறம் உலக தமிழர்களை ஒன்றிணைப்பது, அப்புறம் உலக தமிழ் அமைப்புகள்ல எவன்லாம் நானும் தமிழன் சொல்லிக்கிட்டு பிற இனத்தவன் இருக்கானோ அவனை அடையாளம் காண்பது, தமிழர் வணிகத்தை கையில் எடுப்பது, ஈழத்தமிழர்களை ஒன்றிணைப்பது, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம கையில் எடுத்து இந்த அரசியலை கொண்டு போனாதான் இது தமிழர் இனத்திற்கான அரசியல். இந்த அரசியலை நம்ம கையில எடுத்து இதற்கென்று ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த கட்சியில கண்டிப்பாக உண்மையான தமிழ் உணர்வாளர்கள், தமிழர் அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து சேருவாங்க. இவங்க தமிழர்களோடு கூட்டணி வைக்கணும். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சரி. நமக்கு எதிரான ரெண்டே சித்தாந்தம், ரெண்டு கட்சி, ஒரு இயக்கம், ரெண்டு கட்சி தமிழ் இனத்திற்கு இன்ன வரைக்கும். யாரு அப்படின்னா திமுக, தீகா, மூணாவது இந்த காங்கிரஸ், இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸ். இவங்க 3 பேரை தவிர்த்து மீதி யார் யாரெல்லாம் இன்னைக்கு தமிழர்கள் கட்சின்னு ஆளுமையில இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் தாராளமாக கூட்டணி வைக்கலாம். நீங்க என்ன சித்தாந்தம்னாலும் வச்சுக்கோங்க. ஆனா தமிழர் இன அரசியல் சித்தாந்தத்தை வளர்க்கணும் என்றால் இதை நாம் செய்ய வேண்டும். நாம் தமிழர்களோடு மட்டும்தான் கூட்டணி வைக்க வேண்டும். இதன் மூலமாக தமிழர் அரசியல் பேசக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக வேண்டும். நாம் என்னென்ன நினைக்கிறோமோ, இப்ப சீமான் வாயில வடை சூடுறாருல, நில வளத்தை காப்பேன், நீர் வளத்தை காப்பேன், அந்த இதை காப்பேன், இல்லாத அவரை விட இந்த தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர்கள் அனைத்தையும் செய்வார்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லா இடத்துலையும் முடியும் நம்மளால. குடியை சொல் இனமாக சேர், அதான் நம்ம கோட்பாடு. நமக்கெல்லாம் யாரும் வந்து சொல்லி கொடுத்து இப்படிதான் நீ இப்ப தமிழ் தேசியத்தை இப்படி காப்பாற்றணும், தமிழர்களை இப்படி காப்பாற்றணும்லாம் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. நம்ம கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா என் இனத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம இந்த கருத்தியலை விதைக்கிறோம் அப்படின்னா இதுலயும் ஏகப்பட்ட போலி கும்பல்கள் நான் தான் தமிழன்ட்டு வருவானுங்க. இந்த பொய் வரலாறு பேசுறவனுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழங்கிற போர்வேலை மறைச்சிக்கிட்டு தமிழர் அல்லாதவனுங்க, இவனுங்கெல்லாம் இந்த கருத்தியல்ல வந்து ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி நம்மளை ஏமாத்துறதுக்கு இங்க கட்சி நடத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அப்ப நம்பக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், வெள்ளாளர்கள்ல, அதாவது மூவேந்தர் நாட்டு மக்களுங்க, இந்த மூவேந்தர் நாட்டு மக்களில் வெள்ளாளர்கள்ல பிள்ளைப்பட்டத்தை உடையவர்களும், முக்குளத்தோர் உறவுகளும், 18 தொழில் குடிகளும் இந்த தமிழர் இன அரசியலை தயவு செய்து முன்னெடுங்க. நீங்க அதாவது வெள்ளாளர்கள்ல பிள்ளைப்பட்டம் உடையவர்களும், முக்குளத்தோர்களும், 18 தொழில் குடிகளும் இருந்தால் மட்டுமே தான் நம் தமிழர் இன அரசியலை காப்பாற்ற முடியும், எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இதை தவிர்த்து வேற யாராவது இந்த தமிழர் வரலாறுல இல்லாதவன், அதுக்கப்புறம் இந்த ராமசாமி நாயக்கனை படிச்சுக்கிட்டு இப்ப நான் தமிழ் தேசியவாதியா மாறிட்டேன்னு சொல்றவன், அதுக்கப்புறம் வரலாற்று புரிதல் இல்லாதவன், இவங்களெல்லாம் வந்து இந்த தமிழர் இன அரசியல் சித்தாந்தத்துக்குள்ள விட்டீங்கன்னா ஆட்டையை கழிச்சு விடுவாங்க. இந்த ஒரு குரூப், அதாவது ஏன்னா மூவேந்தர் நாட்டு மக்கள் கிட்ட தான் அந்த மண்ணுக்கு உண்டான வெறி, அந்த மண்ணை காப்பாற்றணுங்கிற உணர்வு அதிகமா இருக்கும். அதை நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த வழியில நம்ம செஞ்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். அதை வந்து
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப எளிதாக தமிழர் இன அரசியலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இங்க காத்துக்கிட்டு இருக்குங்க. இன்ன வரைக்குமே தமிழர் இனத்தை எவனாவது காப்பாற்றுவானான்னு எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த திமிரில தான் இன்னைக்கு சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள்லாம் என்னை விட்டா எவன்டா இருக்காங்கிற திமிரில தான் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசி உண்மையான தமிழர் பிரச்சனைகளை பேசாம தமிழர் இனத்திற்கு எவன்லாம் துரோகம் செய்யறானோ அவனெல்லாம் கூட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு பொய் வரலாறு நல்லா பரப்பிக்கிட்டு அப்புறம் தமிழனுக்கு எதிராக நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு வள்ளலார் அருள் பெற்ற திருஅருள் பெற்ற ஒரு நபர்னா உடனே இவர் அது நான் தான். வள்ளலார் எங்க இருக்காரு, நீங்க எங்க இருக்கீங்க சீமான் அவர்களே? வள்ளலார் ஆன்மீகத்தில் சாதித்தவர், நீங்க மாட்டுக்கறியை தின்னு பிரகடனம் செய்யறவர். நீங்களும் அவரும் ஒன்னா. வள்ளலார் உங்களையா தூக்கி பிடிச்சிருப்பாரு? எங்களுக்கு அறிவு இருக்கு, தமிழர்களுக்கு அறிவு இருக்கு. நீங்க என்னென்ன கருத்தியல்ல எப்படி எல்லாம் பேசி எப்படி எல்லாம் தமிழர் இனத்தவர்களை காயடிச்சுட்டு வரீங்க நல்லாவே தெரியுது. ஏன் இந்த மாதிரி விஷயத்த நாங்க வெகுஜன மக்கள் மத்தியில இந்த மாதிரி தமிழர் அரசியல்லாம் போயிருச்சு அப்படின்னா அடுத்த தேர்தலையே நீங்க வந்து கூட்டணி பேசுவீங்க. தமிழர் கட்சிகளோட கூட்டணி பேசி எப்பா வேற எவனும் வந்துடக்கூடாது, நான் உள்ள போயிடுறேன் அதுக்கு முன்னாலன்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் செய்வீங்க. எப்படி நீங்க கேட்டு போட்டாலும் தமிழர் இன அரசியல் பேசக்கூடிய நபர்கள் தமிழகத்தில் உருவாக வேண்டும், கட்சியாக வர வேண்டும். அதற்கு வெள்ளாளர்கள்ல பிள்ளைப்பட்டம் உடையவர்களும் முக்குளத்தோர் உறவுகளும் 18 தமிழர் வரலாற்றில் இருக்கக்கூடிய 18 தொழில் குடிகளும் சேர்ந்து இந்த தமிழர் இன அரசியலை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளருங்க. நீங்க தமிழர்களோட மட்டும் கூட்டணி வைங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழர் இன அரசியலை பற்றி பேசக்கூடிய நபர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் போங்க. 1 10 ஆகும், 10 20 ஆகும், 20 50 ஆகும், 50 100 ஆகும். ஒரு கட்டத்தில் தமிழர் இனத்திற்கான உரிமை அத்தனையும் இந்த தமிழர் இன அரசியல் பேசுபவர்களால் தமிழர் மண்ணில் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். திரு சீமான் அவர்களின் தமிழ் தேசியம் 10ஓட 11 தானே தவிர அவர் உண்மையாகவே தமிழர் இனத்திற்கான தமிழ் தேசியத்தை இன்று வரை பேசவில்லை, பேச மறுக்கிறார். திராவிட சித்தாந்தம் என்ன சாக்கடையை சொல்லி கொடுத்துருக்கோ அதே சாக்கடையை தான் இவரும் ஜாதி ஒழிப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு, அப்புறம் வந்து பொய் வரலாறு எவன் வேணாலும் எழுதியிருக்கணும் அவனெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது தமிழ் தேசியம்னு சுத்துறது, அந்த வரலாறையே பரப்புறது, இந்த மாதிரி கேவலமான தமிழர் இன துரோக செயல்களை சீமான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். பிரபாகரன் என்கிற ஒரு மான தமிழன் செய்த தியாகத்தை, அவருடைய தியாகத்தை வைத்து நீங்க அரசியலுக்காக லாபம் பார்த்து கொண்டு இன்னைக்கு பிரபாகரன் அப்படிங்கிற பேரை வந்து எங்கேயுமே உச்சரிக்கிறது இல்லை பெருவாரியா. சும்மா அப்பப்ப ஹீரோயிசம்காக ஒரு 2 மேடையில பேசுறீங்களே தவிர்த்து அந்த காலம்லாம் போயிருச்சு. முதல்ல உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தலைவர் பிரபாகரன் தேவைப்பட்டாரு. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க தலைவர் ஆயிட்டீங்க, நாம் தமிழர், தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டி, அந்த திமிர்ல இன்னைக்கு இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னே வந்தாலும் உண்மையான தமிழர் இனத்தவர்களுக்கு நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க நடவடிக்கையே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தமிழர் இனத்திற்கு எதிராகவும் முரணாகவும் நீங்க வந்து ஒரு தமிழர் இன பாதுகாவலனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. கண்டிப்பாக தமிழர் இன அரசியல் தமிழகத்தில் மலர வேண்டும். அதற்கு திரும்ப சொல்றேன், மூவேந்தர் நாட்டு மக்கள் தயவு செய்து இது போன்ற ஒரு ஆகப்பெரிய ஒரு தமிழர் இன அரசியல் கட்சியை உருவாக்குங்கள். அதில் தலைமையாக வெள்ளாளர்களில் பிள்ளைப்பட்டமும் முக்குளத்தோர் உறவுகளும் சேர்ந்து, அதோடு சேர்ந்து 18 தொழில் குடிகளும் நில்லுங்க. நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னாலே மூவேந்தர் நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வலிமை பெறும். அந்த அதிகாரம் நம் மண்ணை காக்கும், நம் மக்களை காக்கும், நம் இனத்தை காக்கும். இந்த இனத்துல எதெல்லாம் இவனுங்க பிடிச்சி ஒழிச்சு வச்சிருக்கானுங்களோ அத்தனையும் மீட்டு உருவாக்கம் செய்வோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு கொண்டு வருவோம். குடியை சொல் இனமாக சேருவோம். தமிழர் அடையாளமான பாண்டியர், சோழர், சேரர் எல்லா மன்னர்களுடைய பெயரையும் தமிழகம் எங்கும் பரப்புவோம். இவனுங்களுடைய ஒட்டுமொத்த பேரையும் மாற்றுவோம். தமிழர் அல்லாத கும்பல்கள் தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து எந்தெந்த இடத்தில் இவனுங்கள்லாம் வந்து இவர்கள் அடையாளத்தை பதிக்க நினைத்தார்களோ அத்தனை இடத்திலும் நம் தமிழ் மன்னர்களின் அடையாளத்தையும், தமிழர்களின் அடையாளத்தையும், மொழியின் அடையாளத்தையும், மொழிக்கு உண்டான அத்தனை விடயத்தையும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இவனுங்க எவனுமே செய்ய மாட்டானுங்க தமிழ் மொழியை வந்து அறிவியல் மொழியாக மாற்றுவதற்கு உண்டான முயற்சியை. அதை இந்த தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர்கள் வந்தால் மட்டும்தான் அதையும் செய்வோம். நம் மொழியையும் காப்பாற்றுவோம், நம் மொழியை அருமையாக வளர்ப்போம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அரசியலும் அதிகாரமும் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம இனத்திற்கான எல்லா விஷயத்தையும் நம்மளால எளிதாக செய்ய முடியும்.
இதை நம்ம செய்யணும். அதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கணும். யோசிச்சு பாருங்க. இதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழரினம்.